வரட்டும் வரட்டும், எல்லாரையும் ஒரு கை பார்த்துட்றேன். இந்த வந்தனா பண்ணுற வேலைக்கு நான் கண்ட கிழவிக்கிட்டேலாம் திட்டு வாங்கணும். வரட்டும் வரட்டும். என்னாச்சு? ஏன் வெறி பிடிச்ச மாதிரி இங்கே உட்காந்து இருக்க? ஏன் கேட்க மாட்டீங்க? வெறி என்ன, இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இருந்தேன்னா பைத்தியமே பிடிச்சிடும். ஓ, அப்போ இன்னும் பிடிக்கலையா? என்ன நக்கலா? உங்கள் தங்கச்சி கண்டவங்க கூட சுற்றிட்டு வருவா, நான் கண்டவங்க கிட்ட திட்டு வாங்கணுமா? என்ன வளர்ற? ஏன் உங்களுக்கு தெரியாதா நான் வளர்றேனா? எது சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. உங்கள் தங்கச்சி ஒரு பையன் கூட சுற்றுறாளே, அந்த பையனோட வீட்டிலேருந்து வந்து நம்ம குடும்பத்தை கிழி கிழின்னு கிழிச்சிட்டு போயிருக்காங்க. யார் வந்தா? ஏய் வந்தனா, உன் மனசில் என்னடி நினச்சிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையாக உன் வாழை சுருட்டிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தால் இரு, இல்லை வீட்டை விட்டு போடி. கண்ட நாய்கிட்டெல்லாம் நான் பேச்சு வாங்கணுமா உன்னால? இங்கே பாரியா, உனக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன், இனி என்னால் நீங்கள் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தாங்கிக்க முடியாது. உன் தங்கச்சி ஒழுங்கு மரியாதையாக இருக்கிறதா இருந்தால் இருக்க சொல்லு, இல்லை இன்றைக்கே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. என்னம்மா வந்தனா இதெல்லாம்? அண்ணா, என்ன ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நானே இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்துன்னு இருக்கேன். நீ ஆஃபீஸ் போனியா? இதை நான் நம்பணுமா? எவன் கூட கூத்தடிச்சிட்டு வந்தியோ? அனிதா, மூடியா வாய. என்ன ஓவர சீன் போடுறீங்க அண்ணனும் தங்கச்சியும்? தங்கச்சி என்ன அவ்வளோ ஒழுங்கா? சொல்லு. ஏய் இங்கே பாருடி, நீ ஊரை சுத்துறிய, அவனோட பாட்டின்னு ஒரு கிழவி வந்துச்சு, வந்து என்ன திட்டுது? அதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்ன திட்டுறதுக்கு? கூத்தடிச்சது நீ, திட்டு வாங்குறது நானா? என்னம்மா வந்தனா இதெல்லாம்? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? இன்னைக்கு உங்க அண்ணி காரி துப்புறா, நாளைக்கு ஊரே காரி துப்பணுமா? உனக்கு தான் நான் அவனையே கட்டி வைக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏமா? ஆமாம் ஆமாம், அப்படியே செல்லம் கொஞ்சம். இன்னைக்கு அவனோட பாட்டி வந்து கத்துது, நாளைக்கு அவன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரும் டெய்லி வந்து திட்டுட்டோம். நான் தானே இங்கே ஓசிக்கு கடிச்சிருக்கேன், வந்து எல்லாம் என் மேலே காரி துப்பிட்டு போட்டோம். இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாதானே? சரி வந்தனா, அதெல்லாம் விடு. இப்போ உன்கிட்ட நான் ஓப்பனா கேக்குறேன், என்னதான் பண்ணலான்னு இருக்க நீ? நான் எதுவும் பண்ணலண்ணே. நீ எதுவும் பண்ணலமா, இனி என்ன பண்ணலான்னு இருக்க? எல்லாரையும் எங்களை பார்த்து காரி துப்பணுமா? அது வரைக்கும் நீ இப்படிதான் அவன் கூட சுத்த போற, அதானே? அண்ணா, உன் அண்ணன் தாம்மா, உன் அண்ணனே தான். இனியும் என்னால சைலண்டா இருக்க முடியாதுமா. நீ என்ன முடிவு எடுத்திருக்கியோ சொல்லு, அதுக்கேத்த மாதிரியே நாங்க பண்றோம். ஆனா எங்க குடும்ப மானத்தை மட்டும் எடுத்துறாத. உங்கள் குடும்பமானமா? அப்போது இது நம்ம குடும்பம் இல்லையா? ஆமாம், பெரிய டயலாக் அடிக்கிற. என்னடி உங்கள் குடும்பம் நம்ம குடும்பம்னு இழுக்கிற? நீ என்றைக்குமே எங்கள் குடும்பம்தான், எங்கள் குடும்பத்துக்குள்ளே நீ இல்லை. நீ பண்ணுற அட்டகாசத்தெல்லாம் இனி என்னால் சகிச்சிக்க முடியாது. அனிதா, நீ சும்மா இரு. நான் தான் பேசின்னு இருக்கேன்ல. நீங்கள் தானே ரொம்ப நல்லா பேசுவீங்க. சொல்லுமா, என்ன முடிவு பண்ணியிருக்க? இப்போ அண்ணனும் அண்ணி கடிச்ச மாதிரி தெரியுது. என்னண்ணே, உனக்கும் நான் வீட்டை விட்டு போகணுமா? அதுக்கே அப்படி சுட்டி வலிச்சு பேசுகிற? ஓப்பனாக சொல்ல, நான் போயிடுறேன். ஆமா வந்தனா, நீ வீட்டை விட்டு போயிடு. இனி இங்க இருந்தேனா அவ உன்னை நிம்மதியாவே இருக்க மாட்டா. எங்கேயோ ஒரு இடத்துல உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ. இப்போதைக்கு இந்த அண்ணனால இது மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்கு மேலேயும் நான் ஓப்பனா சொல்லணுமா? எல்லாம் நீயே தான் புரிஞ்சுக்கணும். அண்ணன், என்ன அண்ணன்? நீயே புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். நீ என்ன சின்ன குழந்தையா உனக்கு எல்லாமே கத்து கொடுக்க? வேற ஒருத்தருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுன்னு உனக்கு புரியணும் வந்தனா. அண்ணன், நீ நீயா பேசுகிற? நானே தான் பேசுறேன். புரியலையா? நான் சொல்றது உனக்கு புரியலையா? உனக்கு எங்க தங்கணும்னு போய் இஷ்டம் இருக்கோ தங்கிக்கோ. எங்க குடும்ப மானத்தை எடுத்துறாத. உன்னை கட்டின இத்தனை வருஷத்தில் இன்னைக்கு தான் ஒழுங்காக பேசியிருக்க. என்னம்மா, உங்கள் அண்ணன் சொன்னது கேட்டுச்சு தானே? போ, உடனே வீட்டை விட்டு கிளம்பு. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நான் உன்னை பார்க்கக்கூடாது. அண்ணா, பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, கிளம்பு. சார் வர சொன்னீங்களா? ஆமா ஸ்வேதா, இது என்ன புதுசா சார்? என்ன நீங்கள் என்னோட பாஸ் தானே, அப்போ சார் என்ன தான் கூப்பிட முடியும், உங்களை மாமா நான் கூப்பிட முடியும். எல்லார் மாதிரி நானும் இங்கே ஒரு எம்ப்ளாய், தட்ஸ் ஆல். ஸ்வேதா, நீ சொன்னா கேட்க மாட்டேன். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ஏன் இவ்வளோ வீம்பு பிடிக்கிற? என்ன சார்,
நான் உங்ககிட்ட என்ன கடனாவா கேட்டேன்? இல்லை உங்ககிட்ட இருக்கிற காசு பணம் தங்கம் நகை இல்லை சொத்தா கேட்டேன்? நான் வேலை செஞ்சு பொழைக்க ஒரு வேலையை கேட்டேன். இதுக்கு ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க? ஆனால் ஒரே ஒரு ஃபேவராக தான் கேட்டேன். வேறு இடத்துல போனால் எனக்கு வேலை கிடைக்காது, நீங்கள் தெரிஞ்சவங்க வேலை கொடுக்குவீங்கன்னு. நீங்களும் என்னை கைவிட்டுட்டா அப்புறமா நான் எப்படி சார் பிழைக்கிறது? அப்பா அம்மாவை நான் எப்படி பார்த்துப்பேன்? சரி சரி, உங்ககிட்ட பேசுறதே தப்பு. ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு 10 வார்த்தை பேசுற. ஆஃபீஸில் என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சுச்சா? ம், என் பக்கத்தில் உட்கார அக்கா கற்றுக் கொடுத்தாங்க. ம், கரெக்டான சாய்ஸ் தான். உனக்கு ஏதாச்சும் தெரியலன்னா அவங்க கிட்ட கேட்டுக்கோ, அவங்க நல்லா கற்று தருவாங்க. அனாவசியமா யார்கிட்டயும் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத, எஸ்பெஷலி ஜென்ஸ். ஏன்? ஏன்னா என்ன கேள்வி? எல்லாம் உன் மேல இருக்கிற அக்கறையில தான். ரொம்ப தான் அக்கறை. சரி சொல்லுங்க, எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்டீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? உங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? அம்மாவை பார்க்க போகலையா? சாரி சார், நான் போகல. அப்படியே உங்களுக்கு உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னா நீங்கள் போய் பார்த்துக்கங்க. இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க சொல்லுங்க. சரி, இதை நோட் பண்ணிக்கோ. இதை நோட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற மேனேஜர் கிட்ட கொடு. ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட பில்லிங் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. அவங்களுக்கு மெயில் போட சொல்லு. ம், ஓகே சார். என்னை பார்க்க இன்னைக்கு ஒரு ஃபாரின் கிளைண்ட் வருவார். அவருக்கு 2 o'clock மேலே டைமிங் கொடுத்துருங்க. ம், ஓகே சார். அவ்வளோதானே? வேறு ஏதாச்சும் இருக்கா? தமிழ்? வா மோனி. இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க? ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன, சந்தோஷமாக தான் இருப்பீங்க, பார்த்தாலே தெரியுதே. ஸ்வேதா. தமிழ், என்ன நடக்குதுங்க? அது மோனிஷா. ஒன்றும் இல்லை மோனிஷா, உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் வேலை செய்கிறேன். தமிழ், மோனி டென்ஷன் ஆகாத, நான் எல்லாம் வீட்டில் உனக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க மேடம். உங்கள் புருஷனை நான் என்றைக்குமே உங்ககிட்டேருந்து பிரிக்கவே மாட்டேன், முக்கியமாக நான் எடுத்துக்க மாட்டேன். தமிழ். ஸ்வேதா, will you shut up? என்ன சார், நான் என்ன உங்களை எடுத்துக்குவேன் இல்லை உங்கள் 2 பேரையும் பிரிப்பேன் நான் சொன்னேன்? அதை பண்ண மாட்டேன்னு தான் நான் சொன்னேன். அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? தமிழ், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கீங்களா? மோனிஷா ப்ளீஸ், நீயே என்ன புரிஞ்சுக்கலன்னா இன்னும் யார் புரிஞ்சுப்பா? இங்கே பாரு, நான் என்றைக்குமே உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், உனக்கு தெரியும் தானே? அப்போ இவங்க ஏன் இங்கே இருக்காங்க? இவங்களை பற்றி எதுக்கு எனக்கு சொல்லலை நீங்கள்? இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? நேற்றே சொன்னேன் தானே, இன்னைக்கு நான் டாக்டர்கிட்ட போனோம், செக்கப் இருக்குன்னு. ஐயோ சாரி சாரி மோனிஷா, நான் ஏதோ ஒர்க் டென்ஷனில் மறந்துட்டேன், ரியலி சாரி. ஓஹோ, ஒர்க் டென்ஷனா? இப்போ தானே தெரியுது என்ன டென்ஷனுன்னு. இப்படி 2 பேரும் இங்கே இருந்தீங்கன்னா ஏன் ஞாபகம் உங்களுக்கு எப்படி வரும்? என் குழந்தை ஞாபகம் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹலோ மேடம், ஓவராக கற்பனை பண்ணாதீங்க, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்களே நினச்சாலும் இல்லை நானே நினச்சாலும் உங்கள் புருஷனை உங்ககிட்டேருந்து பிரிக்கவே முடியாது. சும்மா நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் பண்ணிக்கின்னு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே சார், நீங்கள் சொன்ன வேலையை நான் செஞ்சிடறேன். என்னையும் என் குடும்பத்தையும் ஒன்றும் இல்லாமல் நடுத்தெருவில் நிற்க வச்சிட்டே இல்லை, பார்த்துக்கலாம். என்ன சார், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கோ, வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? மோனிஷா ப்ளீஸ் பேசாத. ஓஹோ, நீங்கள் பேசுனா பேசணும், பேசாதானா பேசக்கூடாது. சொன்னா புரிஞ்சுக்கோ மோனி. அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, நான் ஹெல்ப் பண்ணாமல் என்னை யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? ஏன், உங்கள் அம்மா இல்லையா? இருக்காங்க, பட் அவங்க நம்ம வீட்டில் போய் இருக்க மாட்டேன்றாங்க. எங்கள் மாமாவும் எங்கேயும் போய் வேலை செய்ய மாட்டாரு, என்னதான் பண்ணுவாங்க? அதான் என்கிட்ட வந்து கேட்டா, நம்ம ஆஃபீஸ்லேயே வேலை போட்டு கொடுத்துருக்கேன். இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், பட் டைம் கிடைக்கல. இப்போ கூட நான் கண்டுபிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க, அப்படி தானே?
நீ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க அப்படி என்ன நடந்துருச்சு? யாருக்கு தெரியும்? மோனிஷா, என்ன உண்மையை சொன்னதால கோவம் வருதா? என்னடி உண்மை? என்ன உண்மை? என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டியா? தமிழ், அப்புறமா என்ன? நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லின்னு இருக்கா, மறுபடியும் ஏதோ இருக்கிற மாதிரி பேசின்னு இருக்கா. ஏய் மோனிஷா, நில்லு. ஏய் மோனிஷா, போகாத, நில்லு. ஐம் சாரி மோனி. மோனிஷா, நான் எந்த தப்பான அர்த்தத்துலயும் சொல்லல, ப்ளீஸ் போவாத. நீ நீ எங்கடி இங்க? என்ன அத்தை, என்ன போய் நீ எங்கன்னு கேக்குறீங்க? ஆமா, எங்க உங்க பிள்ளைய காணோம்? நேத்துலேருந்து ட்ரை பண்ணின்னு இருக்கேன், ஃபோனே எடுக்கல. நீங்க தானே கற்றுக் கொடுத்தீங்க. நான் எதுக்கடி கற்று தரணும்? அவன் எங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன, எங்கன்னு தெரியாதா? அப்போ எங்கேயும் வெளியே போயிருக்கானா? அதான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னால. அத்தை, என்கிட்டலாம் இப்படி கத்தி பேசக்கூடாது. அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்கிட்டேருந்து உன் பையனை காப்பாற்றணும்னு நினச்சேன். அதெல்லாம் முடியாது, நினைக்காத. என்னடி பெரிய ரவுடி மாதிரி பேசுகிற? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. நான் எதுக்கு போனோம்? நான் மனோவை பார்க்கணும். அதான் அவன் இங்கே இல்லைன்னு சொல்கிறான்ல. இங்கே இல்லைன்னா வேற எங்கே போனா? அவங்க மாமியார் வீட்டுக்கா? சரி, ஓகே, நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். ஏய், ஏண்டி இப்படி எங்கள் குடும்பத்தை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்ற? உனக்கு என்ன தான் வேணும்? உனக்கு தெரியாதா? உன் பையன்தான். இங்கே பாரு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அதுக்கு உனக்கு சரியில்லைன்னா என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் பண்ணுவேன். என் பையன் உன்னை கட்டாதது எவ்வளவு நல்லதுன்னு இப்போ தான் தெரியுது. உன்னை மட்டும் என் பையன் கட்டியிருந்தான், செத்தான். இப்போ மட்டும் என்னவா? இப்போ கூட அவன் செத்தான் தான். நீ மட்டும் உன் பையன் எங்கன்னு சொல்லலை, நான் பேசாமல் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறமா நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணது, ஊர் சுற்றுந்து எல்லாத்தையும் சொல்லுவேன். எப்படி வசதி? ஏண்டி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பார்க்குறியே, நீ நல்லா இருப்பியா? உன் பையனை நல்லா இருக்கும்போது நான் நல்லா இருக்க மாட்டேனா? டோன்ட் வரி, நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பேன். என் பையன்தான் இனிமே நீ வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னானே, மறுபடியும் வந்திருக்க? அது அவன் சும்மா உன்னை சமாளிக்க சொல்லியிருக்குவான். அப்படியெல்லாம் அவனை அவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு போக மாட்டேன். அதுவும் இல்லாமல் உன் மருமகளும் சேர்ந்து என்ன திருத்த போகிறாளா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? சரி சொல்லு, எங்க? எனக்கு தெரியாது. அப்போ சரி, நான் அவங்க மாமியார் வீட்லேயே போய் இவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். சும்மா இரண்டி, ஏண்டி அங்கெல்லாம் போகாத. அப்போ சொல்லு, எங்கே போயிருக்காங்க உன் மகனும் மருமகளும்? அவங்க அவங்க ஏதோ ட்ரிப் எங்கே போயிருக்காங்க. ஓஹோ, அப்போ இந்த மனு என்னை கழட்டி விட்டுட்டு பொண்டாட்டி கூட ஜாலியாக ஹனிமூன் போயிருக்கானா? ஏண்டி, அவன் பொண்டாட்டி கூட அவன் போயிருக்கான், உனக்கு என்ன? என்ன கழட்டி விட்டு போயிருக்கான்ல, அவனை அங்கே சந்தோஷமாக இருக்க விட்டுருவானா? எங்கே போயிருக்காங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ட்ரிப்புன்னு சொன்னாங்க, எங்கனாலாம் எனக்கு தெரியாது. நீ இவ்வளோ நல்ல மாமியாரா? யாராச்சும் காதில் பூ சுத்தின்னு வருவாங்க, அவங்க கிட்ட சொல்லு. என்கிட்டலாம் வேண்டாம், சொல்லு எங்கன்னு. இவரை மறுபடியும் என்னாலலாம் உன்னை மிரட்ட முடியாது, ஒழுங்கா சொல்லு. ஊட்டி. ஓஹோ, சரி சரி, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். என்னடி பண்ண போற? அதை பற்றி உனக்கு என்ன அக்கறை? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் வரேன், பாய். ஏய் பாழ போனவளே, அங்கே போவாதடி, அங்கே போய் அவங்க நிம்மதியை கெடுக்காத. அதான் எல்லாம் சொல்லிட்டேல்ல, அப்புறமா என்ன குதிக்கிற? போ, வேலையை பாரு. ஐயோ, இவகிட்ட இருந்து என் பையனுக்கு எப்போதான் விடுதலை கிடைக்குமோ தெரியல. என்ன பண்ணட்டும் இப்போ? அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டா? ஃபஸ்ட்டு சித்ராக்கு ஃபோன் பண்ணுறேன், அவள் சமாளிப்பா. ஏன் கிருத்திகா, என்ன ஆச்சு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. பின்ன ஏன் யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டேன்ற? ஸ்ரீ அப்புறமா அந்த அக்கா எல்லாம் இருக்காங்க பாரு, அவங்க கூட எல்லாம் பேசு, சந்தோஷமா இரு. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கும் என்ஜாய் பண்ற மூடே இல்லை. நான் உங்களுக்கு தடுக்கலையே.
நீ தடுக்கல, நீயே இப்படி மூடியே இருந்தா அப்ப எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு தோணும். சரி, எங்கேயாச்சும் ஷாப்பிங் கூப்பிட்டுன்னு போட்டா? இல்லை இல்லை, எதுவும் வேண்டாம். ஹேய், ஊட்டியில் சாக்லேட் சூப்பராக இருக்கும், ஹோம்மேட் சாக்லேட்ஸ். வேணா அங்கே கூப்பிட்டுன்னு போட்டா? ம், இல்லை வேண்டாம். சரி, ஏதாவது கார்டன் சுற்றி பார்க்க போகலாமா? இல்லை வேண்டாம். சரி, ஏதாச்சும் சாப்பிடணுமா? வேண்டாம். ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? இல்லை, அதுவும் வேண்டாம். அப்புறம் என்னதான் வேணும்? எனக்கு லைட்டாக டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. இதை தான் நான் அப்பத்துலேருந்து கேட்டுன்னு இருக்கேன். உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா என்ன சொல்லுன்னு. என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிற கிருதி? இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் ட்ரிப் வந்திருக்கீங்க, உங்கள் மைண்ட் செட்டை கெடுக்க வேண்டான்னு. அப்படியே நினைக்கிற? இப்போதைக்கு உன்னை விட முக்கியமான விஷயம் எனக்கு எதுவுமே இல்லை. சரி வா, நான் கார் வாங்கிட்டா அவங்ககிட்ட இருந்து ரூமுக்கு போகலாம். ஐயோ வேண்டாம், அவங்களாம் இங்கே இருக்கிறாங்க, நம்ம ரூமுக்கு போனால் ஏதாச்சும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா? வேண்டாம் வேண்டாம், நான் வரமாட்டேன். ஏய், இதில் நீ பயப்பட என்ன இருக்கு? நம்ம என்ன லவ்வர்ஸா இல்லை திருட்டுத்தனமா எதனா பண்ண போகிறோமா? நான் உன்னோட புருஷன். நீ பேசுறத பார்த்தாலே சிரிப்பாக தான் இருக்கு. சரி இரு, நான் குரஷ் கிட்ட போய் கார் சாவி வாங்கின்னு வரேன், நம்ம 2 பேரும் போகலாம். தப்பாக நினைக்க போகிறாங்க. அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க, நீ இங்கே இரு. எனக்காக எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான், நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் என்னால் தான் எதையும் மறக்க முடியல, இவனை மன்னிக்கவும் முடியல. இவன் கூட என் லைஃப்பை நான் எப்படி தான் வாழ போகிறனோ சுத்தமாக தெரியல. நானும் டிஸ்டர்ப் ஆகிட்டு இவனையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, ஐயோ கடவுளே.